வரலாற்றில் இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் 3 இடங்களில் அகழ்வாராய்ச்சி நடைபெறுகிறது என்று தொல்லியல் துறை அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்திருக்கிறார். திருவள்ளூர் பட்டறை பெரும்புதூரில் 2ஆம் கட்டமாக அகழ்வாராய்ச்சி நடைபெறுவது குறித்து அமைச்சருடன் நமது செய்தியாளர் எழில் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். கல் ஆயுதங்கள் இருக்குன்னு நாங்கள் நினைச்சோம். அதே போல இங்கே இருந்திருக்கு. ஸ்டோனேஜ் டூல்ஸ், ஸ்டோன் பீட்ஸ், அது மாதிரி கிரைண்டிங் ஸ்டோன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்கனவே சென்ற முறை நமக்கு உரைகிணறுகள் எல்லாமே இதில் கண்டெடுக்கப்பட்டன. 2 ஏக்கரை தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இதில் வித்தியாசமாக இந்த வாட்டி கிடைச்சிருக்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஷெல் பேங்கிள்ஸ், அதாவது சங்கினால் செய்யப்பட்ட வளையல்கள் மற்றும் காப்பர் ஆர்னமெண்ட்ஸ், நம்ம பித்தளையிலான செய்யப்படக்கூடிய தொங்கட்டான், இந்த மாதிரி விஷயங்கள் இங்கே கிடைச்சிருக்கு. டெரக்கோட்டா ஆஃப்கோர்ஸ் நிறைய கிடைக்குது. நம்ம எங்கே தோணினாலுமே தமிழ்நாட்டில் டெரக்கோட்டா கிடைச்சிரும். இங்கே கிளாஸ் பீட்ஸ் நிறைய கிடைச்சிருக்கு. அது போக சில ரேர் எலிமெண்ட்ஸ், அதாவது சூது பவளம்னு சொல்லக்கூடிய கொர்லீனியன், அந்த மாதிரி கொஞ்சம் ரேர் ஆப்ஜெக்ட்ஸும் இதில் கிடைச்சிருக்கு. மிக முக்கியமான விஷயம், தமிழ் பிரம்மி எழுத்துக்கள் அதில் செய்யப்பட்ட அந்த பானை ஓடுகள், அதில் தமிழ் பிரம்மி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் நிறையா நமக்கு கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் ஒரு 353 பொருட்கள் கிடைச்சிருக்கு. இன்னும் 2 மாதங்கள் இந்த ஆய்வு நிகழும். இதை எல்லாத்தையுமே காட்சிப்படுத்துறதுக்கு பூண்டி அருங்காட்சியகத்தில் வசதிகள் செய்யப்பட்டு வருகிறது. அதை உலகத்தரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த வருஷத்தில் முயற்சி எடுப்போம். தேங்க்யூ. என்னம்மா, அதாவது ஆதி மனிதன் தமிழகத்தில் குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் 3,75,000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்திருக்கிறார் என்ற தகவலை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாது இங்கு கண்டெடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய தொல்பொருள்களை தமிழகத்திலே வைத்திருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உறுதியும் அவர் அளித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் எழில்.